நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கோவிந்தரே, என்ன நேர்ந்தது சகி? வேதனை அளிக்கும் செய்தியா? அங்க தேசத்து அரசர் என் அபிமன்யு மீது கணை தொடுத்திருக்கிறார். அவன் தேகத்தை காயப்படுத்தி உள்ளார் கோவிந்தரே. தாம் எனக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். இது உன் புதல்வர்களின் மறைவுக்கான நேரமா என்று அறிய விழைகிறாய். இதுதானே உன் ஹிருதயத்தின் சந்தேகம்? இறப்பதற்கு என்று ஒரு கணம் இல்லை என்பதை உணர். மரணத்தின் கணமானது நிச்சயிக்கப்படுவதில்லை. ஒவ்வொரு கணமும் மரணத்தின் கணமாக ஏற்கப்படுகிறது. நான் ஈன்ற எனது அன்பு செல்வங்களின் மரணத்தை நான் ஏற்க வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றீர்களா? இது என்னுடைய கடமை என்பதை உணர்கிறேன். நிகழ வேண்டிய தியாகம் என்பதை அறிவேன். ஆனால் இந்த நிகழ்வை ஏற்கும் தைரியம் என் ஹிருதயத்திற்கு இல்லை கோவிந்தரே. பிதாமகர் அம்பு படுக்கையில் சயனித்திருக்கிறார். அவருடைய சிரசினை தோய்ந்து விழாமல் தாங்க உடன் அவரது பௌத்திரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு இந்த பூமியே பாரமாகிவிட்டால் ஆறுதல் வேண்டி எங்கு செல்வேன் கோவிந்தரே? ஆறு புதல்வர்களின் மரணம் பற்றிய செய்தியை கேட்ட பிறகு எனது செவி இரண்டும் வேறு செய்தியை கேட்காது கோவிந்தா. ஓராறு பிள்ளையரின் ஈராறு விழிகள் ஒளி இழந்தால் அதன் பிறகு இந்த அகிலத்தில் நான் காண்பதற்கு என்று எந்த காட்சியும் இருக்காது கோவிந்தரே. நிச்சயம் இருக்காது. செவிகள் இரண்டில் இறைவன் ஒலியை பெற்று உன் விழி இரண்டில் அவன் தரிசனம் பெறு. ஏனெனில் மனிதன் காண்பதற்கும் கேட்பதற்கும் உகந்ததாய் அகிலத்தில் எதுவுமில்லை என்று உணரும் போதே இறைவனை தேடுவர். காலச்சக்கரத்தின் சுழற்சியானது நிற்காது சகி. ஆனால் அந்த இறைவனிடம் ஹிருதயத்தை ஒப்புவித்தால் ஆறுதல் வழி அறியலாம். களத்தில் அபிமன்யுவை கண்டு உனது கரம் இரண்டும் நடுங்கியதோ? கூரம்பால் அவன் உடலை ஏன் கூறு போடவில்லை? அவனது அற்புத பராக்கிரமம் கண்டு நான் மெய்சிலிர்த்தேன் மித்திரா. அவன் வீரன் அல்ல, இறைவனது வரப்பிரசாதம் என தோன்றியது. இறைவனுடைய தேஜஸையும் பிரகாசத்தையும் ஒருவன் இரு விழியால் கண்டால்
அவனால் ஆயுதம் ஏந்த இயலாதல்லவா? அது போன்ற நிலையை நான் பெற்றிருந்தேன். எனது இரு கரம் நடுங்கியது. என்னை மன்னித்து விடு மித்திரா. மன்னிப்பா? மன்னிக்க வேண்டியவன் நான் அல்ல. எரிந்து கொண்டிருக்கும் எனது இன்னுயிர் சகோதரரிடத்தில் மன்னிப்பு வேண்டும். களத்தில் உனது கரம் ஒடுங்கியதால் உடலில் அவர்கள் உயிர் ஒடுங்கியது மறந்து விட்டாயா? நடப்பது யுத்தமாகும். வில்வித்தைக்கான போட்டியல்ல அங்க தேசத்து அரசே. உன்னுடைய கடமை யாது? எனக்கு வெற்றியை ஈட்டித் தருவது. தனுர்வித்தைக்கும் யுத்த களத்திற்கும் வேறுபாடு உண்டு கர்ணா. யுத்த கலையை கையில் எடுத்தால் மொத்தமாய் இரக்கத்தை களைய வேண்டும். பச்சாதாபத்திற்கோ இச்சை இத்தியாதிகளுக்கோ அங்கு நிச்சயம் இடமில்லை. பால்மணம் மாறாத பாலகன் கலையைக் கண்டு பிரசன்னம் அடைந்தாயா? நீ யார் என்பதை மறந்தாயா? கானங்கள் பாடி ஆடல்கள் புரியும் கந்தர்வனா நீ? அவ்வாறு கூறாதே மித்திரா. விளக்கம் தேவையில்லை. என்னை நீ மித்திரனாக ஏற்றிருந்தால் உனது நட்பினை நிரூபித்துக் காட்டு. ஆணை என்ன யுவராஜனே? அபிமன்யு அழிய வேண்டும். நாளையே இயலாத காரியம். பாண்டவர் யுத்த களத்தில் இடம்பெற்றிருக்கையில் அபிமன்யுவை வதைக்க இயலாது. இன்றைய நிகழ்வுகளுக்கு பிறகு பாண்டவர் புத்திரர்கள் மீது விசேஷ கவனம் செலுத்துவர். ஆணையை ஈடேற்ற எவ்வழியையும் தேர்ந்தெடுக்கலாம். என் விருப்பம் யாதனில் ஆணவம் கொண்ட பாண்டவர் ஐவரும் ஒன்றாய் அந்த அபிமன்யுவின் மரணம் கண்டு துடிதுடிக்க வேண்டும். எவ்வாறு பீமன் என் உயிருக்கு உயிரான சகோதரர்களை எனது இரு கண்ணுக்கு எதிராக கொன்று குவித்தானோ அந்நிகழ்வைப் போலவே அபிமன்யுவின் உயிர் ஊசலாடுவதைக் கண்டு ஐவரின் உள்ளமும் அழிந்து போக எண்ணம் கொள்ள வேண்டும். குரூர மரணம் கண்டு உருக்குலைய வேண்டும். யுத்தகளம் புகும் அபிமன்யுவிற்கு நிர்கதியான நிலை ஏற்படாத வரை நிலை குலைய வைப்பான் அவன் எதிரியரை. இதற்கு மேலும் அவனால் இழப்புகள் ஏற்படக்கூடாது. விரைந்து ஆலோசியுங்கள். அபிமன்யுவை வீழ்த்துவதற்கு திட்டம் தீட்டுங்கள். சேனாதிபதி துரோணாச்சாரியரே, வீரரான அரசர் சுசர்மன் இருக்கிறார். மாமாவான சல்லியன் இருக்கிறார். மித்திரன் கர்ணன், அன்பு அஸ்வத்தாமன், இவரைப் போல் இன்னும் ஏனைய வீரர்கள் வாழ்வில் மாவீரர்கள் என்ற பெயர் பெற்றவர்களாவர். இவர்களில் ஒருவரால் கூட பாலகன் அபிமன்யுவை பரலோகம் அனுப்ப இயலாதா? கூறுங்கள் சேனாதிபதி. அன்பு மருமகனே துரியோதனா, அபிமன்யு என்பவன் விழ வேண்டுமாயின் அதற்கு வீரம் தேவையில்லை. விவேகமான திட்டம் ஒன்றே போதும். தீட்டப்படும் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக சிந்துராஜன் ஜெயத்ரதன் தவ வாழ்வு மேற்கொண்டவனாவான். இனி எந்த ஸ்திரீயையும் தவறான எண்ணத்தோடு ஏறெடுத்து பார்க்கும் துணிவு இவனுள் பிறக்கக்கூடாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
அபிமன்யு, மகனே, நேற்று உனது பராக்கிரமம் கண்டு எதிரியர் கூட்டம் உதிரியானது உண்மையா? தாம் கேள்வியுற்றது உண்மைதான். வீரனிடம் பலத்தைக் காட்டிலும் வீரம் குடிகொண்டிருக்க வேண்டும். அவ்வீரத்தோடு விவேகம் கலந்திருக்க வேண்டும். நீ கூறுவது உண்மை மகனே. புஜங்களில் புதைந்திருப்பது பலமாகும். புஜங்கள் வெளிப்படுத்துவது மாவீரமாகும். ஆனால் அதை எப்போது வெளிப்படுத்துவது என்பதே விவேகமாகும். நேற்று விவேகத்தோடு வெளிப்படுத்திய வீரத்தையே அகிலம் பராக்கிரமம் என்று கூறுகிறது தந்தையே. விசேஷமாக நான் எதையும் மாற்றவில்லை. நான் உன்னை எண்ணி கர்வம் கொள்கிறேன். மாவீரன் கர்ணன் கரத்தில் உள்ள தனுசைக் கண்டு அங்கம் நடுங்காமல் சிங்கமாய் கர்ஜிப்பதென்பது சாதாரண செயலன்று. உன்னை என் புத்திரனாய் பெற்றதன் மூலம் நான் தன்யனானேன் அபிமன்யு. எனில் அங்கதேசத்து அரசர் உண்மையில் மாபெரும் வீரரா தந்தையே? கர்ணன் அற்புதமான வீரராவார். வீரமும் பலமும் அவ்வீரனுள் குடிக்கொண்டுள்ளன. அவ்விரண்டோடு விவேகமும் குடிக்கொண்டு விட்டால் அவரை வீழ்த்துவது இயலாத காரியமாகும். எனக்கு விளங்கவில்லை. யுத்த களத்தில் எப்போதும் பலம் மற்றும் வீரமே பெரும்பாலும் பிரயோகிக்கப்படும். உத்தம நேரத்தை தவிர விவேகம் மற்ற நேரங்களில் வெளிப்படாது. ஒரு உண்மையான வீரனானவன் வாழ்வில் உத்தமனான வீரனாக வேண்டும் என்ற எண்ணம் கொள்வான். எவரையும் மிஞ்சிய வீரத்தையும் வெளிப்படுத்த விரும்ப மாட்டான். ஆனால் கர்ணன் உத்தமனாக வேண்டும் என எண்ணவில்லை. என்னை மிஞ்சிய வீரத்தை வெளிப்படுத்தவே அவர் துடித்தார். நீ உன் வாழ்வில் உத்தம வீரனாக முயற்சி செய்ய வேண்டும் மகனே. அதை செய்தால் கீர்த்தி உன்னை தேடி வரும். அந்நிலையில் நீ தோல்வி கண்டால் கூட அது வெற்றி என்றே பாவிக்கப்படும். அர்ஜுனா, தகவல் ஒன்று கிடைத்துள்ளது. திரிகர்த தேசத்தரசன் தன் சேனையோடு விராடம் நோக்கி சென்றுள்ளான். எனது நகரை காக்க உடனடியாக நான் புறப்பட வேண்டும். தாம் யுத்த களம் விட்டு அகன்றால் தமது சேனையும் தம்முடன் புறப்பட வேண்டியது அவசியம். அந்நிலையில் பாண்டவர் சேனை படையற்றதாய் விளங்கும். தம்மை வெற்றி கொண்டால் திரிகர்த்த சேனை விராடத்தையும் சென்றடையும். தாம் கூறுவது உண்மை வாசுதேவரே. ஆனால் இதற்கு உபாயம் என்ன? வாயு வேகத்தில் ரதத்தை செலுத்தி அவர்களின் சேனையை என்னால் தடுக்க இயலும். அர்ஜுனன் தனித்து நின்று அந்த பெரும் சேனையை நிர்மூலமாக்க முயற்சிக்க வேண்டும். மேலும் அர்ஜுனன் ஒருவன் மட்டுமே அந்த சேனையை அழிக்கும் வல்லமை பெற்றவனாவான். ஆனால் அர்ஜுனன் இங்கு இடம் பெற்றிருக்க வேண்டியதும் அவசியம். இவ்விடம் ஏனைய மாவீரர்கள் இருக்கின்றனர் அரசே. அதோடு இன்று அவர்களில் ஒருவர் மாவீரத்தை வெளிப்படுத்தி பெரும் புகழ் பெற வேண்டியது விதியாகும். கேசவன் கூறுவதே சரி.
இன்றைய சூரிய அஸ்தமனத்திற்கு முன் அப்படையினை நான் வெல்வேன். உனது பராக்கிரமத்தை வெளிப்படுத்த அபிமன்யு. வெற்றி பெற உன்னை வாழ்த்துகிறேன். பணிகிறேன் மாமா. அபிமன்யு, வெற்றியை சில வேளைகளில் கோழைகளும் கிடைக்கப் பெறுகின்றனர். ஆனால் மாவீரர்கள் கீர்த்தியையும் புகழையும் பெறுபவர்களாவர். எனது ஆசை உனக்கு எப்போதும் உண்டு. இன்றைய யுத்தத்தில் நீ பெறவிருக்கும் கீர்த்தியானது காலமுள்ளவரை உன்னை போற்றிப் புகழும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யுவராஜர் புகழ் ஓங்குக. பாண்டவரில் அர்ஜுனனும் வாசுதேவ கிருஷ்ணனும் திரிகர்த்த சேனையை பின்தொடர்ந்து சென்றுள்ளனர். நல்லது, மிக நல்லது. நாம் தீட்டிய திட்டத்தின் முதற்கட்டம் வெற்றி பெற்றுவிட்டது அன்பு மருமகனே. அதாவது இரண்டாவது கட்டத்தை ஆரம்பிக்க வேண்டிய வேளை நெருங்கிவிட்டது என்று அர்த்தம். சேனாதிபதி துரோணாச்சாரியாரே, யூகத்தை அமைக்க தயாராகுங்கள். சிலந்தியின் வலையில் சிலந்தியின் இறை எவ்வாறு சிக்கி தவிக்குமோ அவ்வாறே நம் சக்கர வியூகம் இன்று எதிரியரை வீழ்த்தி மண்ணில் சாய்க்கும். அந்த சக்கர வியூகத்தில் சிக்கப் போகும் அபிமன்யு இன்று மரணத்தை பரிசாக பெறப்போகிறான். யுத்தத்தின் 13ஆம் நாள்.
வருவார்கள். இதற்காகத்தான் இன்று அர்ஜுனன் யுத்த களம் விட்டு விலக்கி வைக்கப்பட்டானா? நம்மிடம் இருப்பதோ 2 அக்ரோனி சேனைகள். அவர்களிடம் இப்போது 7 அக்ரோனி சேனைகள் இருக்கின்றன. நம்முடைய சேனையை இன்று நிர்மூலமாக்கும் இந்த சக்கர வியூகம் சந்தேகமே இல்லை.